அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக, உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தை, அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆகியோரை விட நான் மிகுந்த நேசத்திற்குரியவனாக ஆகும் வரை அவர் ஈமான் உள்ளவராக ஆகமாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 14. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற அனைத்து மனிதர்களையும் விட மேலான இடத்தில் வைத்து நேசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் இறை நம்பிக்கையாளர். இதை பொதுவாக சொல்லாமல், என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அழுத்தமாக சொல்லுவதிலிருந்து நபிகளாரை நேசிப்பதே ஈமானின் அடையாளம் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே நாம் மற்றவர்களை நேசிக்க கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லவில்லை. மாறாக மற்றவர்களை நாம் எந்த அளவிற்கு நேசிக்கின்றோமோ அதைவிட அதிகமான அளவில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது. நபிகளாருடைய நேசத்தை நம்முடைய உள்ளத்தில் அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நாம் ஈமான் உள்ளவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.